பன்றிக் காய்ச்சல். அறிமுகம். பன்றிக் காய்ச்சல் என்பது பன்றிகளால் பரவக்கூடிய ஒரு வகையான வைரஸ் நோயாகும். இவை காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு வகையான வைரஸ் நோய். இந்த நோய் கிருமிகள் காற்றில் உள்ள நோய் கிருமிகள் மூலம் மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவுகின்றது. பன்றிக் காய்ச்சலை ஏற்படுத்தும் முக்கியமான நோய் கிருமிகள் H1N1 ஆகும். இவ்வகை பன்றிக் காய்ச்சல் இன்ஃபுளுன்சா என்ற நோய் கிருமிகள் மூலமாகத்தான் H1N1 என்ற நோய் கிருமிகள் மூலம் பரவுகின்றன. இந்த வகை பன்றிக் காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ என அழைக்கப்படுகின்றது. பன்றிக் காய்ச்சல் தோற்றம். பன்றிக் காய்ச்சல் முதலாக 1948 மற்றும் 49 வருடங்களில் பெரியம்மை, போலியோ போன்ற தொற்று நோய்களுக்கு அடுத்தாற்போல் 5/8/2009 அன்று மராட்டிய மாநிலத்தில் உள்ள புனேவில் ஜஹாங்கீர் எனும் மருத்துவமனையில் 14 வயதுக்குட்பட்ட ரீடா ஹெக் எனும் பள்ளி குழந்தை இந்நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். பின்பு இந்த நோய் அனைத்து நாடுகளுக்கும் மின்னல் வேகத்தில் பரவியது. அர்ஜென்டினா, சிலி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இந்நோயின் தாக்கம் குறைந்து இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளில் இந்நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்றன. உலக அளவில் இதுவரை 1,74,000 பேரும், இந்தியாவில் ஏறத்தாழ 1000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தற்பொழுது 1462 பேர் உலக அளவிலும், இந்தியாவில் 21 பேரும் பலியாகி உள்ளனர். இத்தகைய பன்றிக் காய்ச்சலின் இரண்டாவது பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பன்றிக் காய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகள். பன்றிக் காய்ச்சல் நோய்க்கு காய்ச்சல் தான் முதல் அறிகுறி. அத்துடன் மூக்கிலிருந்து நீர் வடியும், இருமல் தொடர்ந்து இருக்கும், தொண்டை வலிக்கும், மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும், பசி எடுக்காது, சாப்பிட்டாலும் வாந்தி வரும், வயிற்றுப்போக்கு இருக்கும், களைப்பு ஏற்படும். மேலும் அதிக உடல் வெப்பம், தசைவலி, வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படும். அடிக்கடி கோபம், எரிச்சல், உளைச்சல் ஆகியன ஏற்படும். நீலம் மற்றும் சாம்பல் நிறமாக தோல் காட்சியளிக்கலாம். தோல் எரிச்சல் ஏற்படும். தண்ணீர் குடிக்க முடியாத நிலை உருவாகும். பன்றிக் காய்ச்சல் பரவும் விதம். இருமல் மூலம் வைரஸ்கள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு காற்று வழியாக பரவும். வைரஸ் உள்ள இடங்களை தொற்றால் பின்னர் வாய் மற்றும் மூக்கு பகுதியை தொடும் பொழுதும் நமக்கு வைரஸ் பரவிவிடும். நோயாளியிடமிருந்து மருத்துவ ஊழியர்களுக்கு பரவும் வாய்ப்பு ஏற்படும். தடுப்பு முறைகள். உங்களுடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட், விழாக்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லாமல் போக வேண்டாம். பன்றிக் காய்ச்சல் இருக்குமோ என யாரையாவது சந்தேகப்பட்டீர்களேயானால் சற்று தள்ளி இருங்கள். நன்றாக தூங்க வேண்டும். காற்று வரும் இடத்தில் இருக்க வேண்டும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். சத்தான உணவு வகைகளை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு தானிய வகைகள், பசுமையான காய்கறிகள், வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் சாப்பிடுங்கள். மிதமான உடற்பயிற்சி உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் என்பதால் தினசரி 30 முதல் 40 நிமிடங்கள் வேகமான நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். H1